ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு உயிருக்குமான இறைவன் ஒருவனே என்பதை உணராத வரையிலும் நமக்கு இறைவனும் இல்லை, கடவுளும் இல்லை, பிரார்த்தனையும் இல்லை, வழிபாடும் இல்லை. இறைவன் ஒருவன் தான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த இறைவன் ஒருவன் தான் எல்லா படைப்புக்கும் எல்லா உயிரினத்துக்கும் ஒரே இறைவன். சரியா? இப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. நம்பிக்கையும் வாழ்க்கையும் மனிதனுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. வாழ்க்கையெல்லாம் நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டோம், நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நமக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கையார். ஏன் நம்பணும்? நன்மை தீமை ரெண்டு இருக்குது. பெரும்பாலும் நம்பிக்கை எது மேலே அதிகமாக இருக்குன்னா நன்மை மீது இல்லை, தீமை தான் இருக்கு. நன்மை மீது சந்தேகம் இருக்குது, அதை பற்றி ஒரு கவலையும் இருக்குது. ஆனால் தீமை மீது உடனே நம்பிக்கை வந்துடும், நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். நல்லதில் நம்பிக்கை இருக்கணும். பெரும்பாலும் நம்ம கெட்டதாக நம்பிக்கை இருக்கு. எதை விரும்புகிறோமோ அதை நம்புறதில்லை, எதை வெறுக்கிறோமோ அதை நம்புகிறோம். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பமும் கஷ்டமும் கவலையும் பயமும் இதெல்லாம் நம்ம நம்பிக்கை அடிப்படையில். எதை நம்புகிறோமோ அதானே இருக்குது. நாம் எதை விரும்புமோ நம்பணும்ல. பெரும்பாலும் நாம் எதை விரும்ப நம்புறதில்லை. நன்மை விரும்புகிறோம், இன்பத்தை விரும்புகிறோம், சுகத்தை விரும்புகிறோம், அமைதி விரும்புகிறோம், நம்புறதில்லை. அதில் ஒரு சந்தேகம் இருக்குது, அதில் ஒரு கவலையும் இருக்குது, பயமும் இருக்குது. நடக்குமா, கிடைக்குமா, இருக்கா இல்லையா? அது ஒரு தீமையாக இருந்துன்னு சொன்னால் அதை வெறுக்கணும், அதை வெறுக்கிறோம், அதை வெறுக்கணும், நம்பக்கூடாது. ஆனால் அதை நம்புகிறோம். நடந்துருமோ, நடந்துட்டா நடந்துரும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, பயம் இருக்கு. அப்போ நம்ம நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கைன்ற போது எதை விரும்பணும், எதை வெறுக்கணும், எதை நம்பணும். நம்ம எதை விரும்புகிறோமோ அதை நம்புகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் பெருமா விரும்ப நம்புறதில்லை, ஆனால் விருப்பமாக இருக்கும். நடந்தால் நல்லா தான் இருக்கும், நடக்குமா? இது நடக்காட்டா நல்லா இருக்கும், ஆனால் நடந்துருமே ஒரு பயம் இருக்குல்ல. அப்படி பெரும்பாலும் மனிதனுக்கு நன்மை தீமை கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கு, துன்பமும் இன்பம் கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கு. அதில் நன்மை நிலைப்பதில்லை, தீமை நீடிச்சிருக்கு. இப்படி துன்பம் இன்பம் ரெண்டு தான் வாழ்க்கை. துன்பத்தை நம்ம வெறுக்கிறோம், இன்பத்தை விரும்புகிறோம். இன்பம் நீடிக்கிறது இல்லை, துன்பம் நீடிச்சிருக்கு. அப்போ நாம் எதை விரும்புகிறோமோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஞானம் நம்மகிட்ட இல்லை. எதை வெறுக்கிறோமோ அதுலேருந்து தவிர்த்து கொள்ள ஞானமும் நம்மகிட்ட இல்லை. இப்போ படைப்பின் நோக்கம் ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லையா? அத்தியாயம் 21:35 வேதம் அப்படிங்கிறது நினைவூட்டு நல்லுபதேசம். வேதம்ன்றது நினைவூட்டு நல்லுபதேசம். ஆல்ரெடி ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் நன்மை விரும்புது, தீமை வெறுக்குது. ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி இருக்குது. மனம் என்ன விரும்புது? நன்மை விரும்புது, தீமை வெறுக்குது. ஆனால் அறிவு என்ன சொல்லுது? நன்மை நடக்குமா, தீமை நடந்துருமே அப்படிங்கிறது அறிவு என்ன செய்யுது? தீண்டுது. அப்போ அந்த அறிவு தீண்டாமல் மனம் என்ன விரும்புதோ அதை நம்பணும். சரியா? சரி, இப்போ ஆன்மான் என்ன? மனசாட்சி. அந்த மனசில் தான் உங்களுக்கு உணர்வு அறிவிக்கப்படுது, அது உணர்வு விருப்பமாக இருக்குது. அதுவுமே நம்பிக்கொள்ளணும்.
இந்த குர்ஆன் வந்து நினைவூட்டு நல்வேசும். ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்குமே சத்தியமாக அதுக்கு நன்மை தீமை பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. யார் அதை விரும்புகிறாரோ, அதை பேணிக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் உதாசப்படுத்துகிறாரோ, நிராகரிக்கிறார்களோ தோல்வி அடைந்து விட்டார் வாழ்க்கையில். சரியா? சரி, அத்தியாயம் 21:35. ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பதென்பதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பதென்பதாக இருக்கிறது. பரீட்சைக்காகவே கெடுதியும் நன்மை கொண்டு நாம் உங்களை சோதிக்கின்றோம். பரீட்சைக்காகவே, சோதனைக்காக, கெடுதியும் நன்மை கொண்டு, துன்பமும் இன்பமும் கொண்டு உங்களை சோதிக்கின்றோம். பின்னர் நம்மிடமே மீட்கப்படுவீர்கள். உங்களில் செயலால் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படுத்துகிறான். இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம் இல்லையா? அதில் நன்மை தீமையும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. நன்மைக்கான கூலியும் தீமைக்கான கூலியும் விதிக்கப்பட்டிருக்கு. விதிக்கப்பட்ட மீது தான் நம்முடைய வாழ்க்கை. விதினென தலையெழுத்து இல்லை. பெரும்பாலும் தலையெழுத்து நினச்சிட்டு இருக்காங்க. தலையெழுத்து கொண்டு தான் நிறைய எனக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விதி அப்படின்னா தலையெழுத்து நினச்சிருக்காங்க. தலையெழுத்துலாம் இது கொண்டு கிடையாது. இங்கே நன்மைக்கான விதி, தீமைக்கான விதி, நன்மைக்கான கூலி, தீமைக்கான கூலி, இதான் விதிக்கப்பட்டிருக்கு. தலையெழுத்துனா இப்போ தெரியுமா? இவர் இப்படித்தான், இப்படி இவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு இவன் வச்சுட்டான். அப்படி விதிக்கிறதில்லை. படைக்கும்போது இறைவன் நல்லவன் கெட்டவன் படைக்கிறதில்லை. அப்படிதான் படைக்கிறாங்களா? இறைவன் வந்து ஆண் பெண்ணு படைச்சிருக்கிறான். ஆனால் இவன் நல்லவன் கெட்டவன் படைக்கிறதில்லை. நல்லது கெட்டது இனிமே தான் அவர் செயலுக்கான கூலி தான் கொடுக்கப்படும். இப்படிதானே? பிறக்கும்போதே அவன் நல்லவனா பிறக்கிறான், இவன் கெட்டவனா பிறக்கிறான்னு கிடையாது. அதனால் இங்கே செயலுக்கான கூலி தான் விதிக்கப்பட்டிருக்கும். அப்போ நன்மையும் தீமையும் கொண்டு, அதாவது துன்பத்தையும் இன்பத்தையும் கொண்டு உங்களை சோதிக்கின்றோம். பின்னர் நீங்கள் நம்மிடம் மீட்கப்படுவீர்கள். இப்போ செயலை கொண்டு தான் நன்மையும் தீமையும். அந்த செயல் எதை கொண்டு? எண்ணங்களை கொண்டு. நல்ல எண்ணம் நல்ல செயல், கெட்ட எண்ணம் கெட்ட செயல். நல்ல எண்ணம் நல்ல நேரம், கெட்ட எண்ணம் கெட்ட நேரம். நல்லதுன்றது நன்மை, கெட்டதுன்றது தீமை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பற்றி ஞானம் வந்தால் போதும். நாம் எதை விரும்புகிறோமோ அதுக்கான எண்ணங்களும் அதுக்கான செயலும் அதுக்கான பேச்சும். எதை நம்ம வெறுக்கிறோமோ அந்த எண்ணங்கள்லேருந்து விளைவிக்கணும், அந்த செயலேருந்து விளைவிக்கணும், அந்த பேச்சுலேருந்து விளைவிக்கணும். அப்போ நன்மை தீமையும் இந்த உலகத்தில் இருக்குது, வாதகாலங்களில் இருக்குது. இது சோதனை களம். பெரும்பாலும் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நன்மை விரும்புகிறோம், ஆனால் அது நிலைக்கிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதான் விரும்புகிறோம், அதை பற்றி தான் கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம். தீமை நீடிச்சிருக்குது அல்லது விலக முடியலையே, எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்படுறோம். அப்போ இதுலேருந்து விலகிறதுக்கு என்ன செய்கிறோம்? மனத பக்கம் திரும்புதில்லை, அறிவின் பக்கம் திரும்புகிறோம், மனிதன் பக்கம் திரும்புகிறோம். இந்த தீமையிலேருந்து எப்படி நான் விலகிறது? துன்பம் இடிச்சிட்டே இருக்குது, நீடிச்சிட்டே இருக்குது, கஷ்டம் நீடிச்சிட்டே இருக்குது, நோய் இருக்குது, வறுமை இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? எப்படி கேட்குறோம்? எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் என் துன்பம் தான் கேட்குறோம். அப்படி கேட்கும்போது மனிதன் நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, நம்பிக்கை ஒன்று தான். அந்த நம்பிக்கை எதன் மீது வைக்கிறோம், யார் மீது வைக்கிறோம் முக்கியமாக. நன்மை மீதா, தீமை மீதா, உண்மையின் மீதா, பொய்யின் மீதா, விருப்பத்தின் மீதா அல்லது வெறுக்கிறோமா அது மீதா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த நம்பிக்கை நம்ம எதில் கொண்டு வைக்கிறது தான் முக்கியமாக இருக்கும். அப்போ நம்பிக்கை எதில் வைக்கிறோம்? கொண்டு போய் மனிதனை கொண்டு போய் அறிவு மீது வச்சிடறோம். ஏன் இந்த தீமை எனக்கு நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் துன்பம் நடக்குது, எனக்கு மட்டும் கஷ்டம் நடக்குது. அந்த அடிப்படையில் நம்பிக்கை என்ன செய்யுது? இப்போ இந்த ஜோதிடம், ஜாதகம் இதில் போய் முக்கியது இல்லையா? இங்கே நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஜோதிடம் என்ன, ஜாதகம் என்ன, அப்படி நிறைய மூடநம்பிக்கை இருக்கு இல்லையா? அது ஒரு மூடநம்பிக்கை தான். இறைவன் படைக்கும் போதே நல்லவனா கெட்டவனா படைக்கலைங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் மட்டும் தான் சொல்லுது. ஆனால் இங்கே ஜோதிடம் ஜாதகம் என்ன சொல்லுன்னு சொன்னால், இந்த நேரத்தில் பிறந்தவர்கள், இந்த நாளில் பிறந்தவர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கணிக்கிறாங்களா இல்லையா? ஜோதிடம் ஞானமா? ஞானம் கிடையாது. அறிவியலா? அறிவியலும் கிடையாது. ஒரு கற்பனை யூகம், அதுதான். அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன செய்கிறாங்க? ஜோசியம் அந்த ஜாதகம் பார்க்குறாங்க, நட்சத்திரம் எழுதுறாங்க இல்லையா? அந்த நேரத்தை எழுதுறாங்க, நாளை குறிக்கிறாங்க. அதை வச்சு அவன் வாழ்க்கை கணிக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், வாழ்க்கை நிறைய விஷயம் பாருங்கள். பார்த்து ஒரு வரம் பார்ப்பாங்க இல்லையா? கல்யாணத்துக்கு பையனோ பொண்ணு பார்க்கணும். வரம் பார்க்கும்போது வரம் பார்த்ததுக்கு அப்புறமேலு அந்த பொருத்தம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. ஜாதகம் பார்த்து தான் கல்யாணத்தை போய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பெரியவங்க நிச்சயிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் நிச்சயிக்கப்பட்டதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. அப்போ நல்ல நேரம், ராகு காலம் இல்லையா, யமகண்டம் எல்லாம் நாள் பார்த்து தான் அந்த கல்யாணத்தை என்ன செய்கிறாங்க? நல்ல நேரமாக பார்த்து, நேரம் பார்த்து, காலம் பார்த்து தான் கல்யாணம் வைக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு. சாந்தி முகூர்த்தம் அப்படி தான், அதுக்கு நேரம் பார்த்து தான் வைக்கிறாங்க. அப்போ வரம் பார்த்ததுலேருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்குமே
நேரங்காலம் பார்த்து, பொருத்தம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து எல்லாமே செய்கிறோம். ஆனால் பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கா, முடிச்ச கல்யாணம் நல்லா இருக்கா? இப்போ திருமணம் முடிச்சுட்டாங்க, 6 மாதம் வரைக்கும் பிரச்சனைலாம் முடியுது. 6 மாதம் பிரச்சனை வருதா இல்லையா? சண்டை சச்சரவு வருதா இல்லையா? மனக்கசப்பு இருக்கா இல்லையா? சரி, இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்போ பிறக்கணும்னு தெரியுமா? சொல்லியிருக்காங்களா? ஜாதகத்தை சொல்லியிருக்காங்களா? கல்யாணம் முடிஞ்சால் குழந்தை பிறக்கும், கருவிட்டா 10 மாதம் பிறக்கும். இதெல்லாம் வந்து விதி, எல்லாத்தையும் தெரியும், இயற்கை. ஆனால் ஜாதகம் அப்படி தான் சொல்லுதா? எப்படி சொல்லும்? நீங்கள் கருவிட்டிங்கன்னா 10 மாதம் குழந்தை பிறந்துடும். இது ஜாதகமா? இது அது இயற்கை விதி தானே. கல்யாணம் முடிச்சது கல்யாணம் ஆண் பெண் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும். அது ஜாதகமா, ஜோசியமா? அது இயற்கை விதி தானே. அப்போ இந்த இப்படி நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, காலம் பார்த்து, எல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து தான் முடிக்கிறாங்க. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். எத்தனை பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும்? இப்போ சாந்தி முகூர்த்தம் வைக்கும்போது அப்படி தான் நேரம் பார்த்து தான் வைக்கிறாங்க. குழந்தை பிறந்துச்சு, நல்லா பிறந்துச்சா, நல்ல குழந்தை நல்லபடியாக வாழுமா தெரியுமா? நல்ல பெற்றோர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் தவறாக போயிடுறாங்க, தவறான பெற்றோர்களுக்கு எத்தனை குழந்தைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் விதி அடிப்படை நடக்குதா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் மனதின் அடிப்படையில், நன்மை தீமை அடிப்படையில் நடக்குது. ஆனால் என்னன்னா, மனிதனுடைய நம்பிக்கை எதன் அடிப்படையில்னா, தீமை மீது அதிகமாக நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு துன்பமும் கஷ்டமாக வரும்போது என் கரங்களால் செய்து கொண்டு நம்புறதில்லை. இது இறைவன் விதிச்சிட்டான், என் தலையில் எழுதிட்டான், எனக்கு மட்டும் துன்பம் வருது, கஷ்டம் வருதுன்னு சொல்லி மனிதனை தேடி போகும்போது இந்த பலகீனத்தை பயன்படுத்தக்கூடிய சுயநலவாதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜாதக பேர்லையும் ஜோசியத்தை நடக்குது. இப்படி சொன்னால நிறைய நடந்திருக்குங்க. சொன்ன மாதிரி கணிச்ச மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்குது, இறைவன் சொல்கிறான், நீங்கள் விரும்புறது இருக்குது, நீங்கள் வேண்டியது கிடைக்கும். எண்ணம் தான் வாழ்க்கை இல்லையா சொல்கிறாங்களே, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை விரும்புறீங்களோ இருக்குது, எதை எண்ணுறீங்களோ அது இருக்குது, எதை நம்புறீங்களோ அது இருக்குது. இப்போ நன்மை நம்பினா நன்மை இருக்குது, தீமை நம்பினா தீமை இருக்குது. நம்பிக்கை நடிப்பெல்லாம் விதி. இறைவன் நம்பினா இறைவன்ட்டு வழி கிடைக்கும், கடவுள் நம்பினா கடவுள் நம்பி வழி கிடைக்கும். இல்லை கடவுள் நம்பலை, நான் படைச்ச நம்புகிறேன், படைக்கப்பட்ட பொருளை நம்புறேன்னா அதுலேருந்து சொற்ப காலம், அற்ப காலம் ஒரு சின்ன சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கடவுள் நம்பி கொண்டவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இறைவன் எனக்கு நன்மையை தான் நாடி இருப்பான், படைக்கும் போது நல்லவனாவோ கெட்டவனாவோ படைக்கலை, துன்பத்தையும் இன்பத்தையும் படைக்கலை, இது சோதனை களம். இப்படி ஒரு எக்ஸாம் ஹாலில் வெள்ளை பேப்பர் கொடுத்துட்டாங்க, நேரம் கொடுத்துட்டாங்க இல்லையா, டைம் கொடுத்துட்டாங்க, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டாங்க, கொஸ்டின்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுக்கும்போதே மார்க் கொடுத்தா எப்படி இருக்கும்? டைம் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸாம் எழுதவே இல்லை இன்னும், வெள்ளை பேப்பர் கொடுக்கும்போது எல்லாருக்கும் மார்க் லிஸ்ட் கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்னப்பா நான் எழுதவே இல்லையே, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, வெள்ளை பேப்பர் கொடுத்துருக்காங்க, ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்காங்க, நான் எழுத ஆரம்பிக்கவே இல்லை, எழுத ஆரம்பிக்கிறது முன்னாடியே எனக்கு மார்க் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இறைவன் நமக்கு ஒரு காலத்தை கொடுத்துட்டான், நேரத்தை வச்சிருக்கிறான். இதுக்கடையில் நம்முடைய வாழ்க்கைக்கான நன்மைக்கான கூலி, தீமைக்கான கூலி இனிமேல் தான் கொடுக்கப்படும். ஆனால் இதுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க, இல்லைங்க இந்த நாளில் பிறந்தவங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க துன்பம் இருக்க தான் செய்யும், கஷ்டம் இருக்க தான் செய்யும், நோய் இருக்க தான் செய்யும், இவங்க நல்லா வாழ்வாங்க, இவங்க கஷ்டத்தை வாழ்வாங்க, இவங்க நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க, இவங்க ஏழையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வீழ்ச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம நம்பலாமா? புரியுதா? இறைவன் படைக்கும் போது ஒருத்தர் நல்லவனாகவும் ஒருத்தனை கெட்டவனாகவும் படைச்சா, அப்போ இறைவன் கேள்வி ஒன்று கேட்கக்கூடாதுல்ல. படைக்கும் போது நல்லவனா படைச்சிட்டான், இவனை கெட்டவனா படைச்சிட்டான், படைச்ச குற்றம் யார் தான்? இறைவன் தானே. இவன் துன்பத்தில் தான் இருக்கணும், இவன் கஷ்டத்தில் தான் இருக்கணும், இறைவனே படைச்சிட்டான்னு சொன்னேன், அவன் பாவத்துக்கான கூலி தான் கிடையாது இல்லை. ஒருத்தர் திருடனாக தான் இருப்பான், இவன் திருடன் தான், இவன் இந்த ஜாதகத்தை பார்த்தா இவன் திருடன் தான், என்ன இவங்க வந்து விபச்சாரம் தான் பண்ணுவாங்க, இவங்க பொய் தான் பேசுவாங்க, இவங்க நோயில் தான் வாழ்வாங்க, இப்படி எல்லாமே இறைவனை படைச்சிட்டான்னு சொன்னேன், கேள்வி கணக்கு ஒன்று கிடையாது, நன்மை தீமைலாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கையும் தேவையில்லை. இறைவன் அநியாயக்காரன். இறைவன் சொல்ல நான் யாருக்கும் அநியாயம் பண்ணல, நான் யாருக்கும் அநியாயம் பண்ணல, உங்களுக்கு கரங்களாட்சி உண்டு, செய்தது எல்லாமே உங்கள் கரங்களாட்சி உண்டு. அப்போ எப்படி வந்து பரிச்சை எழுதுறதுக்கு முன்னாடியே மார்க் கொடுத்தா எவ்வளோ நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம காலம் கொடுத்துட்டு இறைவன் முந்திக்கிட்டான்னு சொன்னேன், மார்க் லிஸ்ட்டை கொடுத்துட்டான், இவன் இப்படி தான் அப்படின்னு படைச்சிட்டான்னு சொன்னால் எப்படி நியாயமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஜோசியம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், யார் இவங்க கடவுளா இல்லை கடவுள் நெருக்கமானவங்களா சொல்லுங்கள். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா ஒரு தலையெழுத்தை கணிக்கிற மாதிரி, ஒரு மனிதனுடைய ஜோசியம் ஜாதகம் பார்க்கலாம் ஒரு தலையெழுத்தை கணிக்கிற மாதிரி. ஏற்கனவே இறைவன் இப்படி தான் அவங்களை படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி நம்பலாம்? 5:90-91 அத்தியாயம் 5:90-91 நம்பிக்கொண்டவர்களே, இங்கே நம்பிக்கொண்டவர்கள் எங்கெல்லாம் வருதான்? இறை நம்பிக்கொண்டவர்களே, அது கடவுள் நம்பிக்கொண்டவர்களே, நன்மை மீன் நம்பிக்கொண்டவர்களே, உண்மை மீன் நம்பிக்கொண்டவர்களே, நியாயத்து மீன் நம்பிக்கொண்டவர்களே,
மரணத்து மீது நம்பிக்கை கொண்டவர்களே, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை மீது இது எவ்வளோ வரணும். வெறும் நம்பிக்கை கொண்டு வரக்கூடாது. நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு. நல்லது நம்புறவங்க இருக்காங்க, கெட்டது நம்புறவங்க இருக்காங்க, உண்மையை நம்புறவங்க பொய் நம்பக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ நம்பிக்கைன்றது என்னதுன்னா நன்மை மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அப்போ நம்பிக்கை கொண்டவர்களே மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுவதும் அம்புகள் எரிந்து குறி கேட்பதும் திடமாக சைத்தானின் அருவருத்தக்க செயலில் உள்ளதாகும். இது இறைவன் சொல்றான். நீங்க கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நம்பக்கூடாது. எது நம்பக்கூடாது? மதுபானம்னா போதை. போதைனா சாராயம் மட்டும் கிடையாது. எதன் மீதெல்லாம் நமக்கு ஆசை அதிகமாக இருக்கோ, மோகம் அதிகமாக இருக்கோ, எது மீதெல்லாம் பெருமை அதிகமாக இருக்கோ, எதெல்லாம் நம்ம சுயநலம் இழந்துடுறோமோ, எதுக்குலாம் அடிமையாகிடுறோமோ, இதுதான் வாழ்க்கை, இதெல்லாம் வாழ மாட்டேன்னு நினைக்கிறோமோ, இதெல்லாம் பெருமை கொண்டுடுறோமோ, இதெல்லாம் மது, இதெல்லாம் போதை. அப்படித்தானே? இதெல்லாம் போதை. ஆண்கள், பெண்கள், பொன்னாலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள், உயர் ரக குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் ஆகியோட்டு மேல ஆசை மனிதர்கள் அழகாக்கப்பட்டது. இதெல்லாம் போதை. இப்போ போதைனா வெறும் சாராயம் குடிக்கிறதா, மது குடிக்கிறதா அப்படி கிடையாது. போதைங்கிறது ஆசை எதில் அதிகமாக இருக்கோ, எதில் நம்ம அடிமையாயிடுறோமோ, எதை கொண்டு பெருமை கொண்டுடுறோமோ, எதை கொண்டு தோண்டு போயிடுறோமோ, சுயநலம் இழந்துடுறோமோ, இது எல்லாமே போதை. இன்னும் நிறையா இருக்குது. அப்போ மதுபானமும் சூதாட்டம் என்னவே? அந்த காலத்தில் சூதாட்டம் நிறைய இன்னும் இருக்கு இல்லையா? சூதாட்டம் இருக்கு. ஆனால் சூதாட்டம் என்ன? வந்தால் சரி, வாட்டாலும் சரி, ஒரு நம்பிக்கையோட எப்படி ஒரு கெட்டதுமை நம்பிக்கொண்டு சூதாடுறது, அடுத்தவங்க அபகரிக்கிறது. அப்போ சூதாட்டமும் கற்சிலையிலே வருது. சூதாட்டம்ன்றது நீங்கள் எப்படி தெரியுங்களா? நீங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது, வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் இருக்கும் சூதாட்டம் இருக்குது. வியாபாரத்துலேருந்து கடவுள் நம்பிக்கையிலேருந்து என்ன எல்லாத்துலேயுமே சூதாட்டம் இருக்குது வாழ்க்கையில். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கற்சிலைகளை வழிபடுவது, கல்லையும் மண்ணையும் நம்பாதீங்கிறார். கல்லை மண்ணைன்னா கல்லையும் மண்ணையும் நம்பாதீர்கள். மண்ணை யாரு? மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். கல்லுனா பொருள், படைக்கப்பட்டது எல்லாமே பொருள். எது அசையாதோ அது கல். அப்போ கல்லையும் மண்ணையும் நம்பாதீங்க, படைத்தவன் நம்புங்க, படைக்கப்பட்ட பொருள் நம்ப வேணாம் சொல்லு. அம்புகள் எரிந்து குறி கேட்பது. அம்புனா என்ன? எவ்வளோ தூரம் அம்பு பாயுதோ அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் ஃபியூச்சர், அதாவது எப்படின்னா என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் அது கணிக்கிறது. அப்போ என்ன சொல்லுவாங்க? உங்கள் காலம் எப்படி இருக்குது, உங்களுக்கு கஷ்ட காலம் இருக்குது, அதை நீங்கள் நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க இல்லையா? முதல்ல அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, முதல்ல யார் அந்த ஜோசி ஜாதகம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லுவோம்? ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேன், நான் இவ்வளோ காலம் வாழ்வேன் சொல்ல முடியுமா? முதல்ல அவங்களுடைய காலம்னா இவ்வளோ காலம் நான் வாழ்வேன், இத்தனை வருஷம் நான் வாழ்வேன், அது முதல்ல நிர்ணயிக்க முடியுமா? என் வாழ்க்கை இவ்வளோ தான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் சொல்ல முடியுமா? அப்போ தான் வாழ்றதுக்காக பிறருடைய வாழ்க்கையை கணிக்கிறாங்களா இல்லையா? இதுதான் சொல்கிறேன். இப்படி உங்களுடைய வருங்காலத்தை கணிக்கக்கூடாது. அதில் குறி கேட்பது திடமாக சைத்தானின் அருவத்தக்க செயலில் உள்ளதாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கிறான். நான் தான் உங்களை படைத்தேன், படைப்பு நோக்கம் என்னுடையது, நான் தான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறேன், என் பக்கம் திரும்புங்கிறான். யார் என்னை படைத்தானோ அவன் பக்கம் திரும்புறது. ஆனால் படைத்தவனை விட்டுட்டு படைக்கப்பட்ட பொருள் நம்பி வாழ்றது, ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல? இரவு நம்மளை படைத்தான், படைப்பு நோக்கம் அவன்கிட்ட இருக்குது. உயிர் கொடுத்தவன் தான் உயிர் எடுப்பான், உயிர் கொடுத்தவன் தான் வாழ வச்சுட்டு இருக்கிறான், உணவளிச்சுட்டு இருக்கிறான், உரங்கள் செஞ்சுட்டு இருக்கான், விழிக்க செய்துட்டு இருக்கான் இல்லையா? அப்போ நம்ம அவனை விட்டு என்ன செய்யறோம்னு சொன்னால் படைக்கப்பட்ட பொருள் நம்பி அதை அடுத்து 591 சைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானம் கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி, உங்களை மனிதர் கிடையாது. சைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாவின் நினைவிலிருந்து இறைவனுக்கு வழிபட்டு நடப்பதிலிருந்தும் உங்களை தடுப்பதற்காக தான், தடுத்து விட மட்டும்தான். எனவே அவற்றை நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா? இதெல்லாம் விலகி கொள்ளுங்கன்றான். மதுபானத்துட்டு விலகி கொள்ளுங்க, சூதாட்டத்துட்டு விலகி கொள்ளுங்க, குறிகேப்பை விலகி கொள்ளுங்க. இதெல்லாம் இறைவனுக்கு இணை வைப்பது, இறைவனுக்கு மாறு செய்கிறது, படைத்தவனுக்கு மாறு செய்கிறது, அவனுக்கு இணை வைப்பது. யார் உங்களை படைத்தவனோ அவனை வாழ வச்சுருக்கான், வாழ வைத்தனுக்கு நன்றியோடு இருக்கணும், வணக்கத்தை அவனுக்கு தூய்மையான ஆக்கியும், அவனை மட்டுமே நம்பணும். சரியா? அப்போ இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் எதை வச்சு பார்க்குறாங்கன்னு சொன்னால் எல்லாமே நட்சத்திரங்கள், சூரியனை வச்சு தான் பார்க்குறாங்க இல்லையா? சூரியன், நட்சத்திரம், கோலங்கள் வச்சு தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டது? வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா 35:13 அவனை இரவை பகலில் பூத்துகின்றான், பகலை இரவில் பூத்துகின்றான், சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்துக்குள் வைத்திருக்கின்றான், சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய அதிகாரத்துக்குள் வச்சிருக்கின்றான். இன்னைக்கு ஜோசியம் ஜாதகம்லாம் 4 நட்சத்திரம்னா சூரியனை வச்சு தான் இல்லையா? ஆனால் இரவு என்ன சொல்லலாம் பாருங்க, அவனை இரவை பகலில் பூத்துகின்றான்,
பகலை இரவில் பூத்துகின்றான். இரவு பகல் மாறி மாறி வரும். சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்துக்குள் வைத்திருக்கின்றான். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்தின் அடிப்படையில், குறிப்பிட்ட இறைவன் எதை குறிப்பிட்டானோ அவன் குறிப்பிட்ட காலத்தின் அடிப்படையில் நடந்து வருகின்றன. அவனே உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ். இதெல்லாம் யார் படைத்தானோ அவனே உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ். உங்களை படைத்த பரிபாலன் யாரு? இந்த வானங்கள் பூமியும் படைத்திருப்பவன், சூரியனையும் சந்திரனையும் படைத்திருப்பவன், நட்சத்திரையும் கோலங்களையும் படைத்திருப்பவன். அப்போ உங்களுக்காக அனைத்தையும் படைச்சிட்டு அதன் மீது ஆட்சி செலுத்தும் யாருன்னா இறைவன் தான். அது உங்களுக்கு ஆட்சி செய்யாது. எப்படி? இந்த படைப்பினெல்லாம் உங்களுக்காக வசப்படுத்தி கொடுத்தது, மனிதனுக்காக படைக்கப்பட்டது தான். அதனால் அதுலேருந்து உங்களுக்கு தீமை கிடையாது. நீங்கள் செய்கிற தீங்கு தான் அது உங்களை வந்து அடையும். அதனால் இறைவனாகிய அல்லாஹ் அரசாட்சிக்கெல்லாம் அவனுக்குரியது. அவனை ஏண்டி நீங்கள் எவர்களை அழைக்கிறீர்களோ, எவரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களுக்கு அணுவளவும் அதிகாரம் இல்லை. எதன் மீது? வானங்கள் பூமி மீது இந்த அதிகாரம் கிடையாது. உங்களுக்கும் வானங்கள் பூமி மீது இந்த அதிகாரம் கிடையாது. படைப்பின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இரவு கொடுக்கப்பட்டு, பகல் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? உறவு கொடுக்கப்பட்டு, உணர்வு கொடுக்கப்பட்டது. நீங்கள் அழகை செல்வதை யாரும் சோதிப்பதற்காக தான். என்ன செய்கிறீங்களோ அதுக்கான கூலி உண்டு. எதை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்யலாம். இவ்வளோதான் விதி. மற்ற எல்லாம் கற்பனை. விதின்ற பேரில் மனிதனுக்கு இதுதான் தலையெழுத்துன்ற பேர்லாம் போய் தலையெழுத்துலாம் ஒன்றும் கிடையாது. விதி என்ன தெரியுமா? நன்மைக்கு நன்மை, தீமை தூய்மை, கூலி. அதான் விதி. இவருக்கு தான் விதிக்கல, இந்த செயலுக்கான கூலி இறைவன் வச்சிருக்கான். எப்படி? பழம் அப்படின்னா இனிக்கும், அப்படியே மாம்பழம் இனிக்கும், மாங்கானா புளிக்கும். இதுதான் விதி. சரிதானே? பழம்னா மாம்பழம் பழுத்துட்டா அது இனிக்கும், காயாக இருந்தால் புளிக்கும். நெருப்பு தொட்டா சுடும், கரண்டு தொட்டா சாக்கடிக்கும். அப்போ விதி என்னன்னா அதோடைய தன்மை தான் விதி. அதை யார் அடைகிறாங்களோ, அதை யார் வந்து தீண்டாங்களோ அதை அவங்களை அடைவாங்க. அவ்வளோ. அப்போ நன்மை தீமை பிரித்தெடுக்கிற ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. இது நன்மை தீமை பிரித்தெடுக்குது. நன்மை நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை செஞ்சீங்கன்னா அதுக்கான கூலி உண்டு, அல்லது தீமை செஞ்சீங்கன்னா அதுக்கான கூலி உண்டு. இதுதான் விதி. இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. 10:5 அவன்தான் சூரியனையும் பிரகாசமாகவும் சந்திரனை ஒளி உள்ளதாகவும் ஆக்கினான். அவன்தான், யார் உங்களை படைத்தானோ, யார் வானங்கள் பூமி படைத்தானோ அவன்தான் சூரியனை பிரகாசமாகவும் சந்திரனை ஒளி உள்ளதாகவும் ஆக்கினான். ஆண்டுகளின் எண்ணிக்கையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு. சூரியன் சந்திரன் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? ஆண்டுகளின் எண்ணிக்கை காலக்கணக்கை அறிவிக்குதான். ஜோசியம் பார்க்கறது கிடையாது, ஜாதம் பார்க்கறது கிடையாது. இப்போ ஆண்டுகளின் எண்ணிக்கையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அதற்கு மாறி மாறி வரும் பல நிலைகளை உண்டாக்கினான். இப்போ எப்படி நம்ம காலத்தை கணிக்கிறோம்? இன்னைக்கு தான் வந்து வாட்சி, டெலிகிராம்லாம் வந்து கடிகாரம்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு எப்படி கணிச்சாங்க இல்லையா? அமாவாசை, பௌர்ணமி, சந்திரன் வந்து தேய்பிறை வளர்பிறை இருக்கு இல்லையா? அப்போ இது ஒரு 14 நாள், அவர் ஒரு 14 நாள் கணிப்பாங்க. ஒரு நாள் பௌர்ணமி, ஒரு நாள் அமாவாசை. இது ஒரு மாதம் கணக்காயிருதா இல்லையா? அப்படி தானே? அப்போ கருவுற்றா அந்த 10 மாதம் அப்படி தெரியும். அதே மாதிரி விவசாயம் பண்ணது தெரியும். இந்த எந்த விதையை வச்சா எத்தனை மாதத்தில் முளைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலக்கணக்கு. அதுதான் நம்ம காலக்கணக்கே தவிர மற்ற எதுவும் காலக்கணக்கு கிடையாது. உங்களுடைய காலக்கணக்கு அறிவதற்கு அர்த்தம், நீங்கள் காலக்கணக்கு அறிவதற்கு தான் சூரியனையும் சந்திரனையும் இரண்டு படைச்சேன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஆண்டுகளின் எண்ணிக்கையை காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அதற்கு மாறி மாறி வரும் பல நிலைகளை உண்டாக்கினான். அல்லாஹ் உண்மை கொண்டல்லாது படைக்கவில்லை. அல்லாஹ் உண்மை கொண்டல்லாது படைக்கவில்லை. அவன் சிந்திக்கும் மக்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை விவரிக்கின்றான். எப்படி சிந்திக்கணும்? நம்ம இரவு பகல் மாறி மாறி வருது. நமக்கு தெரியும் 24 மணி நேரம் ஒரு நாள், ஒரு இரவு பகல் மாறினா ஒரு நாள், அப்புறம் ஒரு வாரம், அப்புறம் ஒரு மாதம் இல்லையா? அப்புறம் ஒரு வருடம். இதை கொண்டு தான் நம்ம சில காலக்கணக்கு அறிகிறோம். இது என்ன அடிப்படையில்? சூரியன் சந்திரன் மாறி மாறி வரும்போது, இரவு பகல் மாறி மாறி வரும்போது அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்க தவிர ஒரு மனிதனுடைய விதிக்காக படைக்கப்படலை இல்லையா? 41:37 இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய படைப்புகளில் உள்ளதாகும். இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய படைப்புகளில் உள்ளதாகும். ஆகவே நீங்கள் அல்லாவை அழைப்பவர்களாக இருந்தால், அல்லாவை வணங்குவர்களாக இருந்தால், அவனை நம்புவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிபாடு செய்யாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிபாடு செய்யாதுங்க. இப்போ நம்ம எதை வழிபடுறோம்? ஜோசியம் ஜாதகம் பார்த்தா சூரியனை சந்திரனை வழிபடுறோன்னு அர்த்தம், நட்சத்திரத்தை வழிபடுறோன்னு அர்த்தம். அப்படிதானே? ஏன்னா அது மீது நம்பிக்கை வச்சுருக்கோம். 4 நட்சத்திரம் நம்பிக்கை வச்சுருக்கோம், காலாண்டத்து நேரத்துமே நம்பிக்கை வச்சுருக்கோம். அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை எதுன்னு அடிப்பில் இரண்டுமே நம்பிக்கை வைக்கல. அப்போ எதை வழிபடுறோம்? அந்த சூரியனையும் சந்திரனையும் நேரத்தையும் காலத்தையும் வழிபடுறோம். ஆனால் இறைவனை சொல்கிறேன், இரவு பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய படைப்பில் உள்ளதாகும்.
ஆகவே நீங்கள் அல்லாவையே அழைப்பவர்களாக இருந்தால், அவனே பிரார்த்திப்பவர்களாக இருந்தால், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிபாடு செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாவுக்கே பணிந்து விடுங்கள். இதெல்லாம் யாருடைய பொறுப்பில் இருக்கோ, யாருடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ள இருக்கோ அவனுக்கு நம்பணும், அவனும் வணங்கணும், அவனும் நம்பணும். ஆனால் படைத்தவனை விட்டுட்டு படைப்பை நம்புறோம் இல்லையா, இது சைத்தாவோட வழிகாட்டுதல். சைத்தாவோட வேலைன்னா இணை வைக்க தோணும். இறைவனுக்கு எது பிடிக்காது, இணை வைக்க பிடிக்காது. இணை வைப்பது என்ன, இறைவனுக்கு இணையாக எதையும் நம்பக்கூடாது. அவன் தான் படைத்தவன், பாதுகாப்பவன், உயிர் கொடுப்பவன், உயிர் எடுப்பவன், வாழ வைப்பவன், எல்லாம் அவன் தான். ஆனால் அவனுக்கு நிகராக படைப்பை நம்புறோம் இல்லையா, இதனால நம்ம கஷ்டம் வந்துருமோ, இதனால துன்பம் வந்துருமோ, இதனால நல்லா வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. ஆனால் சைத்தாங்க இணை வைக்கல. குர்ஆன்ல வந்து வேதத்தில் வந்து ஒரு இடத்துல கூட சைத்தான் வந்து இறைவனுக்கு இணை வைக்கல. இன்னொரு இறைவன் இருக்குதா, இன்னொரு கடவுள் இருக்கா அவன் நம்பவும் இல்லை, அவன் சொல்லவும் இல்லை. இறைவனுக்கு பயப்படுறேங்கிறான், இறைவன் தண்டிப்பு கடுமையானவன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியும் இறைவனுக்கு எது பிடிக்காது, இணை வைப்பது பிடிக்காது. அப்போ இந்த மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்காக பல கோணங்களில் பல குழப்பத்தை உண்டாக்கி இறைவனுக்கு இணை வைக்க தோன்றான். அப்படிதானே? அப்போ இதெல்லாம் உண்மையாக இருந்தால், இந்த ஜோசியம் ஜாதகம் உண்மையாக இருந்தால் எல்லாமே நேரம் பார்த்து தான் செய்யணும். எப்படி செய்யணும்? எனக்கு இந்த நேரத்தில் பசிக்கணும், இந்த நேரத்தில் பசிச்சா தான் நான் சாப்பிடணும், இந்த நேரத்தில் பசி சாப்பிட்டா தான் நோய் வராது, இந்த நேரத்தில் நான் தூங்கணும், இந்த நேரத்தில் தூங்கினா தான் எனக்கு தூக்கம் நல்லா வரும், இந்த நேரத்தில் நான் முழிக்கணும், அப்போ தான் இந்த நேரத்தில் முழிச்சா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி நம்ம ஒன்று பார்த்து செய்ய முடியுமா? இந்த நேரத்தில் நான் வந்து மூச்சு வாங்கினா தான் எனக்கு நுரையீரல் நல்லா இருக்கும், இந்த நேரத்தில் நான் வந்து யூரின் போனால் தான் என் கிட்னி நல்லா இருக்கும், இந்த நேரத்தில் மோஷன் போனால் இந்த குடல் நல்லா இருக்கும், சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியாதுல்ல, அது இயற்கை தானே. நேரங்காலம் பார்த்தா தூக்கம் வருது, நேரங்காலம் பார்த்தா பசி வருது, நேரங்காலம் பார்த்தா நமக்கு வந்து ஒவ்வொரு தேவை நம்ம அடைகிறோம் இல்லையே, இதெல்லாம் இயற்கையே. ஆனால் மனிதனுடைய பலகீனம் என்னன்னு சொன்னால், நம்ம துன்பம் கஷ்டம் வரும்போதெல்லாம் வெளியே போய் தேடுறோம், இறைவனை விட்டுட்டு வெளியே போய் தேடுறோம், மனிதர்கிட்ட போய் தேடுறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இறைவனுக்கு இணை வைக்க தூண்டி தன்னுடைய லாபத்தை அடைகிறாங்க. 29:61. மேலும் நீர் இவர்களிடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தியிருப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றே இவர்கள் திடமாக கூறுவார்கள். மனிதரிடத்துல போயிட்டு வானம் பூமி படைச்ச யாருன்னு கேட்டா, சூரியன் சந்திரனை படைச்ச யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கடவுள் தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, ஒருவன் தான் சொல்லுவாங்க. அவ்வாறாயின் அவர்கள் எங்கே திருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க இறைவனை விட்டு எங்க திரும்புறீங்கன்னு கேட்கறேன். கடவுளை விட்டு எங்க திரும்புறீங்க? இறைவன் பக்கம் தான் திரும்பணும். இறைவன் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர நீக்க முடியாது. அவன் நன்மை நாடுவா தடுப்பறி அவர் இல்லைன்னு இல்லையா? 25:61. வானத்தின் கோலங்கள் சுழன்று வரும் பாதைகளை உண்டாக்கி அவற்றிடையே சூரியனையும் ஒளிவான நட்சத்திரத்தையும் உண்டாக்கியவன் அவனே பாக்கியமுடையவன். இது எல்லாம் அவருடைய அதிகாரத்தில் இருக்கு. யாருடைய அதிகாரத்தில் இருக்கு? கடவுள்கிட்ட அதிகாரத்தில் இருக்கு. அப்படிதானே? அப்போ இதெல்லாம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு? மனிதனை வாழ வைப்பதற்காக படைக்கப்பட்டு, மனிதன் சாகடிப்பதற்காக இல்லை, மனிதனை அழிப்பதற்காக இல்லை, மனிதன் துன்பத்துக்காக இல்லை, சுகமாக வாழ்றதுக்காக தான் வானம் பூமியும் படைக்கப்பட்டது. வானங்களும் பூமியும் இடப்பட்ட ஒவ்வொன்றுமே இறைவன் சுகமாக, கடவுள் சுகமாக, மனிதன் சுகமாக வாழ்ந்ததுக்காக படைக்கப்பட்டிருக்க தவிர துன்பத்துக்காக படைக்கப்படலை. ஆனால் இவ்வளோ படைக்கப்பட்ட துன்பமாக வாழ்ந்துட்டு இருக்குமா இல்லையா? அப்போ நம்முடைய செயல் தானே, நம்முடைய கஷ்டம் தானே. என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது என்னுடைய கருணையை கொண்டும் இறக்கத்தை கொண்டும், எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் உங்கள் கரங்களால் செய்து கொண்டு வந்து, துன்பமும் கஷ்டமும் உங்களுடைய கரங்களால் செய்து கொண்டது. வரம் மீறி இணை வைத்து இணை வைத்து பாவத்தின் காரணமாக உங்கள் துன்பமும் கஷ்டம் வருவதை தவிர உங்களை துன்பத்தை கஷ்டம் நான் கொடுக்கல, அது கரங்களால் செய்து கொண்டது. 57:22. பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த ஒரு சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னே தீர்மானிக்கப்படாமல் இல்லை. நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதே ஆகும். பூமியிலோ அல்லது உங்களிலோ, அதாவது பூமியில் நடக்கிற எந்த ஒரு சம்பவம் சரி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு சம்பவம் சரி, அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்னாடி தீர்மானிக்கப்படாமல் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். விதின்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்ன விதிச்சிருக்கிறான்? நன்மைக்கு நன்மை, தீமை விதிச்சிருக்கான். இதுதான் விதி. நேரம் விதிச்சாச்சு, காலம் கொடுக்கப்பட்டாச்சு, நன்மைக்கான கூலியும் தீமைக்கான கூலியும் விதிக்கப்பட்டாச்சு. இவ்வளோதான். மற்றது எல்லாமே நம்முடைய செயலின் காரணமாக தான். நன்மை செஞ்சால் நன்மை அடைவோம், தீமை செஞ்சால் தீமை அடைவோம். இவ்வளோதான். இது யாருமே பழி சொல்ல முடியாது, யாராலும் தீர்க்கவும் முடியாது. இறைவன் ஒரு நன்மை நாடிட்டா தடுப்பறி அவரும் இல்லை, அவன் துன்பத்தை நாடிட்டான்னு சொன்னால் அதை தடுப்பறி அவரும் இல்லை இல்லையா? 10:107. அல்லாஹ் ஒரு தீமையை உண்மை தீண்டுபடி செய்து விட்டால் பாவத்தின் காரணமாக, இறைவன் யாருக்கு அணைய செய்ய மாட்டான். இறைவன் யாருக்கு அணைய செய்யறதில்லை, உங்களுடைய பாவத்தின் காரணமாக உங்களுக்கு தீமை வந்து அடைஞ்சுன்னு சொன்னான். அல்லாஹ் ஒரு தீமையை உங்களை தீண்டுபடி செய்தால்
அதை அவனை தவிர நீக்க முடியாது. ஜாதகம் பார்த்தாலும் சரி, ஜோசியம் பார்த்தாலும் சரி, வேறு பரிகாரம் பண்ணாலும் சரி, எங்கே புண்ணியஸ்தலம் தேடி போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, இறைவன் நாடாமல், அவனை நம்ம நாடாமல், அவன் பாவத்தை மன்னிக்காமல், அவன் நம்ம கருணை புரியாமல் அது நீங்காது. ஆனால் என்ன செய்கிறோம், இறைவனை விட்டுட்டு பரிகாரன்ற பேர்லையும், புண்ணியஸ்தலத்தின் பேர்லையும், வழிபாடு பேர்லையும், சடங்குன்ற பேர்லையும், மருத்துவன்ற பேர்லையும் நிறைய தெரிஞ்சுட்டு வளையறமா இல்லையா? அப்போ துன்பமும் கஷ்டமும் எங்கே திரும்பணும்? இறைவன் என்ன சொல்கிறான், அவன் ஒரு தீமையை உண்மை தீண்டுபடி செய்தால் அதை அவனை தவிர நீக்க முடியாது. அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடிவிட்டால் அவனை அருளை தடுப்பறை வரும் இல்லை. இவ்வளோதான் நம்பிக்கையே. இறைவன் பக்கம் திரும்பிட்டா, அவன் நன்மையை நாடிட்டானா யாராலும் தடுக்க முடியாது, அவன் யாருமே பழி சும முடியாது. அதே அவன் துன்பத்தை கொடுத்துட்டானா பாவத்தின் காரணமாக யாராலும் நீக்கவும் முடியாது. நம்ம என்ன செய்வோம், துன்பம் வரும்போதெல்லாம் மற்றவங்கள பழி போடுவோம், இன்பம் வரும்போதெல்லாம் அதுக்கு நான் தான் சொல்லி பெருமை கொண்டுருவோம். துன்பம் இன்பமும் சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. துன்பம் நீடிச்சிட்டு இருக்கு, இன்பம் நீடிக்க மாட்டேங்குது. ஆனால் இன்பம் தான் விருப்பமாக இருக்குது, துன்பம் நமக்கு வெறுப்பாக இருக்குது. ஆனால் துன்பத்தை தான் வாழ்கிறோம், கஷ்டத்தை தான் வாழ்கிறோம், கவலையில் தான் வாழ்கிறோம். காரணம் என்ன, இறைவனை விட்டு இணை வச்சுட்ருக்கோம். இங்கே போனால் சரியாருமோ, அங்கே போனால் சரியாருமோ, இந்த மருத்துவம் பார்த்தா சரியாக போயிருமோ, இங்கே ஜோசியம் பார்த்தா சரியாக போயிருமோ, இங்கே பரிகாரம் பண்ணால் சரியாக போயிருமோன்னு சொல்லிச்சிடும். இறைவனை விட்டுட்டோம், கடவுளை விட்டுட்டோம். மனிதர்களை தேடி, மருத்துவத்தை தேடி, ஜோசி தேடி, ஜாதகத்தை தேடின்னு வச்சிடும், போயிட்டே இருக்கும். அப்போ இறைவன் சொல்கிறான், நீ என் பக்கம் திரும்பு, பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க, உணருங்க, திருந்துங்க, வருந்துங்க. நீங்கள் செய்ய தவறு நான் உடற்கூட பிடிப்பதில்லை. பிடிச்சா என்ன ஆகும், உலகத்தில் ஒருவனும் மிஞ்சிருக்காங்க. மனித செய்ய தவறுக்காக உடன்கூட பிடிப்பாங்க, உலகத்தில் ஒருவனும் மிஞ்சிருக்காது. நம்ம மன்னிச்சு தான் வாழ வச்சுட்டு இருக்கோம், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கோம், கருணை கொண்டு இறக்கத்தை கொண்டு. அதனால அல்லாஹ் ஒரு தீமையை உண்மை தீண்டுபடி செய்தால் அது அவனை தவிர நீக்க முடியாது என்பதை புரிஞ்சுக்கணும். உமக்கு ஒரு நன்மையை நாடிட்டால் அது அவனை அருளை தடுப்பது எவரும் இல்லை. தன் அடியார்கள் தான் நாடியோருக்கே, தன்னை நாடியோருக்கே அதனை அளிக்கின்றான். அவன் மிகவும் மன்னிப்பவன், கருணையாளன். இந்த மன்னிப்பவன் கருணையாளன் அர்த்தம், என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு கருணை புரிவேன். மன்னிப்பு கேட்காம கருணை கிடையாது, இப்படிதானே? இரண்டு மன்னிப்பு கேட்கணும், பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். என் துன்பத்துக்கு நான் தான் காரணம், என் கஷ்டத்துக்கு நான் தான் காரணம். ஆனால் நிஜம் துன்பம் வரும்போதெல்லாம் கடவுளே சபிக்கிறமா இல்லையா? ஏன் கடவுள் என்னை மட்டும் சோதிக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் துன்பம் இருக்குது, எனக்கு அநியாயம் பண்ணிட்டான். சொல்லுமா, நான் கடவுள் இருக்கேன், இறைவன் இருக்கேன்னு இருக்கேன், நான் நல்லவனாக இருக்கேன், எந்த தீங்கும் செஞ்சது இல்லை. அவனுக்கு கெட்டவனா நான் என்னமோ நல்லா இருக்கிறான், மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான்னு சொல்கிறேன். நான் எப்படி என் துன்பத்துக்கு நான் காரணம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லா துன்பம் இருக்குது. உங்களுக்கு ஒரு துன்பம் மட்டும் மற்றவங்களுக்கு துன்பமாக இருக்கணும். துன்பம் காலம் மாறி மாறி வர செய்கிறேங்க. உங்களுக்கு ஒரு சோதனை வந்தால் மற்றவருக்கு சோதனை காலம் உள்ளது. 340 உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அதே போன்று மற்றவர்களுக்கும் சோதனை காலம் உள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் சோதனை இருக்கு. இத்தகைய காலங்கள் மனிதனிடையே நாமே மாறி மாறி வர செய்கின்றோம். இதற்கு காரணம் நம்பிக்கொண்டவரை அல்லாஹ் அறிவதற்கும் உங்களில் சாட்சியமாக வாழ்வரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்குமே ஆகும். அல்லாஹ் அநியாயம் செய்வரை நேசிப்பதில்லை. சோதனை தான், இந்த உலக வாழ்க்கை சோதனை தான். நன்மை தீங்கு கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. எனக்கு மட்டும் சோதனை நினைக்கல, எல்லாத்துக்கும் சோதனை இருக்கு. ஒவ்வொருத்துக்கு முன்னாடி சோதனை இருக்கு, நமக்கு தெரியாது. அவன் காமிச்சுக்க, நம்ம காமிச்சுக்கோம், அவ்வளோதான் இல்லையா? அதனால் துன்பமும் கஷ்டம் வரும்போது யார் பக்கம் திரும்பணும்? இறைவன் பக்கம் திரும்பணும். 787 அவர்களிடம் இறுதி நாள் எப்போது அதன் நேரம் யாது என்று வினவுகிறார்கள். நபிகிட்ட கேட்குறாங்க, தூதர்கிட்ட கேட்குறாங்க. இப்படி அவர்கள் மனிதர்கள் உம்மிடம் இறுதி நாள் எப்பொழுது அதன் நேரம் யாது என்று வினவுகிறார்கள். நீர் கூறும், அதன் ஞானம் என் இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. அது வருவதை அவனை தவிர வேறு யாரும் வெளிப்படுத்த இயலாது. அது வானங்களிலும் பூமியிலும் பெரும் பலுவாக சம்பவமாக நிகழும். திடுக்கூறாக அது உங்களிடம் வரும். அப்படின்னு சொன்னாங்க. நபிக்கே தெரியாதுங்கிறான். தூதருக்கு வகி அறிவிக்கப்படுது, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிகழ்காலத்தில் உங்களுக்கு நன்மை தீமை அறிவிக்கக்கூடிய இருக்கா, அச்சமுடி செய்யக்கூடிய இருக்கா தவிர நாளைக்கு உங்களுக்கு தான் நடக்கும்னு சொல்லல. நன்மை செஞ்சால் நன்மை நடக்கும், தீமை செஞ்சால் தீமை நடக்கும், அவ்வளோதான். யாரும் எதையும் கணிச்சு சொல்லல. அவர் நாளை தினம் என்ன நடக்குன்னு தெரியாதுங்கிறார். அப்படிதானே? அப்ப என்ன கேட்குறாங்க, இறுதி நாள் எப்போது வரும், அதன் நேரம் யாது என்று வினவுகிறார். கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்க, அதன் ஞானம் என் இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. அது வருவதை அவனை தவிர வேறு யாரும் வெளிப்படுத்த இயலாது. அவனை தவிர யாருக்கும் தெரியாதுங்கிறார். நீ கணிச்சு சொல்கிறாங்கல்ல, உலகம் அழிஞ்சிரு போகுது, இத்தனை வருஷத்தில் உலகம் அழியும், உங்களுக்கு துன்பம் வரும், கஷ்டம் வரும், இதெல்லாம் கணிக்கிறாங்க இல்லையா? எந்த கணிப்பு கூடாதுங்கிறான். அதே மாதிரி அது வானங்களிலும் பூமியிலும் பெரும் பலுவாக சம்பவமாக நிகழும். இது கூறாக உங்களிடம் வரும். அதை முற்றிலும் அறிந்து கொண்டவராக உண்மை கருதியே அவர்களிடம் கேட்கிறார்கள். இப்படி அதை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைச்சு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அது ஞானம் அல்லாடமே இருக்கு, அதன் அறிவு நிச்சயமாக அல்லாவிடமே இருக்கிறது. எனினும் மனிதர்கள் பெரும்பாலும் அதை அறிய மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள்.
188 7ல் நீர் கூறும் அல்லாஹ் நாடினானின்றி நான் எனக்கே யாதொரு நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன். புரியுதா? நபி சொல்றாங்க, இது ஒரு சாட்சி என்னன்னு சொன்னா, நாளை வாழ்க்கையை பத்தி யாரும் கணிக்க முடியாது. கணிக்க முடியாதானே? அப்ப வேதம் என்ன சொல்லுது? நபி சொல்றாங்க, கூறும் அல்லாஹ் நாடினானின்றி நான் எனக்கே யாதொரு நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன். மறைந்திருப்பவற்றை நான் அறிபவனாய் இருந்தால் நன்மைகளை அதிகமாக தேடிக் கொண்டிருப்பேன். தீமை என்னை தீண்டி இருக்காது. அப்போ அவங்களும் துன்பம் கஷ்டம் நீங்கி இருக்குதானே, தீண்டி இருக்குதானே? நன்மையை அதிகமாக தேடி இருப்பேன், தீமை என்னை தீண்டி இருக்காங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாளை வாழ்க்கை பற்றி ஞானம் இல்லை தானே? சரியா? நம்பிக்கொள்ளும் மக்களுக்கு நான் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவன், நற்செய்தி கூறாண்டு வேறு இல்லை. உதாரணத்துக்கு 3 146 போயிட்டு வரலாம். 7 188 ஜாயின் பண்ணிக்கங்க. மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவருடன் தங்கள் நம்பிக்கை தங்கள் இறைவனையே சார்ந்தவர்களும் பெருமளவு சேர்ந்து அறப்போர் புரிந்தனர். எனினும் அல்லாவின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களால் அவர்கள் உறுதி இழக்கவும் இல்லை, பலகீனம் அடைந்து விடவும் இல்லை, பணிந்து விடவும் இல்லை. அல்லாஹ் பொறுமையாலே நேசிக்கின்றான். இப்போ என்ன புரியுது? இப்போ நபியும் நபியோடு நம்பிக்கொண்டவங்களும் சேர்ந்து அறப்போர் புரிந்தாங்க. அவங்களுக்கு வந்து துன்பங்களான்னு செய்யாங்க, நம்பிக்கை இழக்கலாம். அப்போ துன்பம் தீண்டி இருக்கு தானே? நபிக்கும் தீண்டி இருக்கு, அது சார்ந்தவங்க அவங்க நம்பிக்கொண்டவங்களும் தீண்டி இருக்கு. எப்படி சொல்றாங்க? நான் மறைவானது அறிவனாக இருந்தால் நன்மையை அதிகமாக தேடி இருப்பேன், தீமையை தீண்டிருக்கான்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியல. என்ன சொல்றாங்க? அப்போ எப்படி மனிதன், சாதாரண மனிதன் எப்படி கணிக்க முடியும்? நீங்கள் நாளைக்கு நல்லா இருப்பீங்க, துன்பத்தை இருப்பீங்க, கஷ்டத்தை இருப்பீங்கன்னு கணிச்சு சொல்றாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் ஒரு சாட்சியா இருக்கா இல்லையா? 31 34 நிச்சயமா நேரம் பெற்ற ஞானம் அல்லாவிடமே இருக்கிறது. இது நிச்சயமா நேரம் பெற்ற ஞானம் அல்லாவிடமே இருக்கிறது. அவனே மலையை இறக்குகிறான், இன்னும் அவன் கற்பங்களில் உள்ளவற்றையும் அறிகின்றான். எந்த பெண்ணும் அல்லாஹ் அறியாமல் கத்தரிக்கவும் இல்லை, பிரவேசிப்பதும் இல்லை இல்லையா? எந்த ஒரு இலையும் விழுவதில்லைன்னு சொல்றானா இல்லையா? அப்ப நேரம் பெற்ற ஞானம் அல்லாவிடமே இருக்கிறது. அவனே மலையை இறக்குகிறான், இன்னும் அவனே கற்பங்கள் உள்ளவற்றையும் அறிகிறான். நாளைய தினம் தான் சம்பாதிப்பது எது என்பது எவரும் அறிவதில்லை. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி, ஜோசின் ஜாதகத்தில் ஒரு முற்றுப்புள்ளி. என்னது? நாளைய தினம் தாம் சம்பாதிப்பது எது என்பது எவரும் அறிவதில்லை, தான் எந்த பூமியில் இறப்போம் என்பது எவரும் அறிவதில்லை. நிச்சயமா அல்லாஹ் தான் அறிகிறான், நுட்பமானவர். இப்போதான் நம்பலாம நம்பக்கூடாது. நம்பினா உண்டு, இது சைத்தான் அழகாக காட்டுவான். நன்மை நம்பினா நன்மை உண்டு, தீமை நம்பினா தீமை உண்டு. எதை நீங்கள் நம்புறீங்களோ அதான் உங்களுடைய வாழ்க்கை. இப்போ நன்மையும் தீமை கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கு, நன்மையும் தீமை கொண்டு தான் நம்பிக்கையும் இருக்குது. நம்ம நன்மை நம்புறோமா, தீமையை நம்புறோமா, உண்மையை நம்புறோமா, பொய்யை நம்புறோமா? 58:10 நம்பிக்கொண்டவர்களை கவலைப்பட செய்வதற்காக சைத்தானிடமிருந்து வந்த ரகசியம். இது நம்பிக்கொண்டவர்களை கவலைப்பட செய்வதற்காக சைத்தானிடமிருந்தே ரகசியம். எது? இந்த ஜோசியமும் ஜாதகமும் இந்த கணிக்கிறதும் குறி கேட்கறது எல்லாமே செய்து நம்பிக்கொண்டவர்களை கவலைப்பட செய்வதற்காக சைத்தானிடமிருந்தே ரகசியம். ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி அவனால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. எனவே நம்பிக்கொண்டவர் அல்லாஹ் மீது பொறுப்பேற்றட்டும். அவ்வளவுதான். நீங்க நம்பிக்கொண்டாங்கன்னா அல்லாஹ் மீது பொறுப்பேற்றணும். அல்லாவே நம்புறேன், கடவுளே நம்புறேன், இறைவனே நம்புறேன், படைச்சவன் நம்புறேன், அவன் எனக்கு நன்மை நாடிட்டா யாராலும் தடுக்க முடியாது, அவன் துன்பத்தை நீக்கிட்டா, அவன் துன்பத்தை கொடுத்துட்டா யாராலும் நீக்க முடியாது. இவ்வளவுதான் நம்பிக்கை. இப்போ யார் பக்கம் திரும்பணும்? இறைவன் பக்கம் திரும்பணும், படைச்சவன் பக்கம் திரும்பணும். ஏன்னா அவன் பக்கம் நம்ம திரும்ப போறோம். உயிர் யார் கைப்பற்ற போறோம்? இறைவன் தானே கைப்பற்ற போறோம். அவன்கிட்ட தான் நன்மை தீமையான கூலி இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்வும் மரணமும் என் தொழுகையும் குர்பானியும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று யார் உறுதியா இருக்காங்களோ அவர்தான் நம்பிக்கொண்டவர்கள். நம்முடைய வாழ்வும் மரணமும் தொழுகையும் குர்பானியும் அல்லாஹ்வுக்கு உரியது. சரியா? 9:51 ஒருபோதும் அல்லாஹ் வீச்சை தவிர எங்களை அணுகாது. நம்பிக்கொண்டவர் எப்படி இருப்பாங்க? ஒருபோதும் அல்லாஹ் வீச்சை தவிர எங்களை அணுகாது, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று கூறுவீராக. நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பூர்ண நம்பிக்கை வைப்பார்கள். எல்லாமே நம்பிக்கை கொள்ளுங்கிறான். ஜோசியர் மீது நம்பிக்கை வைக்காதீங்க, ஜாதி மீது நம்பிக்கை வைக்காதீங்க, நன்மை மீது நம்பிக்கை வைங்க, தீமை மீது நம்பிக்கை வைக்காதீங்க, உண்மை மீது நம்பிக்கை வைங்க, பொய் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. சரியா? நம்பிக்கை எதன் மீது இருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை எதன் மீது இருக்கு, யார் மீது இருக்குதான் முக்கியமா இருக்கு. அப்போ ஒருபோதும் அல்லாஹ் வீச்சை தவிர, அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்? நன்மைக்கு நன்மையை வச்சிருக்கான், தீமைக்கு தீமையை வச்சிருக்கான். அப்போ ஒருபோதும் அல்லாஹ் வீச்சை தவிர எங்களை அணுகாது, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று கூறுவீராக. நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பூர்ண நம்பிக்கை வைப்பார்களாக. அல்லாஹ் தான் உங்களுடைய பாதுகாவலன், இன்னும் அவனே உதவியாளர், அனைவரும் மிகவும் நன்மையானவன். இதன் மீது யார் நம்பிக்கொள்றார்களோ அவர்கள் மூட நம்பிக்கை போக மாட்டோம், அப்படி பொய்யாமை நம்ப மாட்டோம். மனதில் என்ன விரும்புகிறோம் நம்ம நம்புறோம். நாம் விரும்புறது நம்புறது இல்லை, பெரும்பாலும் விரும்புறது நம்பணும், விரும்புறதுல வாழணும்.
நாம் எதை வெறுக்கிறோமோ அதை நம்புகிறோம், அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் நம்பிக்கை எல்லாமே தீமை மீது தான் இருக்குது. நடந்துருமோ, நடந்தா அப்படின்னு நினைப்போம். அதே நன்மையாக இருந்தால் அது எப்படி நடக்கும், நடந்தால் நல்லா தான் இருக்கும், எப்படி நடக்கும். அப்போ விரும்புறது நம்புறதில்லை, வெறுக்கிறத நம்புகிறோம். விரும்புறதில்ல வாழ்றதில்லை, வெறுக்கிறதுல வாழ்றோம். இதெல்லாம் நமக்கு பிடிக்காது, அதில் தான் வாழ்ந்துட்டு. அப்போ நம்ம வாழ்க்கை எதில் இருக்குது? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் தான் இருக்குது. இறைவன் கொடுத்துட்டான், காலம் நேரம் கொடுத்துட்டான். உங்களை அழகை சொல்ற யாருக்கு சோதுக்காக காலம் கொடுக்கப்பட்டாச்சு, நேரம் விதிக்கப்பட்டாச்சு, ஆன்மா கொடுக்கப்பட்டாச்சு. இந்த ஆன்மா நன்மை தீமை பிரித்தறிவிட்டாச்சு. எதை விரும்புது அதில் வாழுங்க. அப்போ எண்ணம் எங்கே இருக்குது? நன்மையின் மீது, உண்மையின் மீது, நியாயத்தின் மீது அந்த எண்ணம் இருந்தால் தான் செயலுக்கு வரும். சரியா? 42:30 42:30 அன்றையும் தீங்கு வந்து அடைவதெல்லாம், அன்றும் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்களால் சம்பாதித்தது தான். எனினும் எல்லாம் பெரும்பாலாட்டை அவன் மன்னித்து வருகின்றான். என்ன செய்யறான்? நான் பெரும்பாலும் மன்னிச்சிட்டேங்கிறான். உடனுக்குடன் பிடிப்பதும் இல்லை. சிலவற்றை குற்றம் பிடிக்கிறான், திருந்ததுக்காக வருந்ததுக்காக. துன்பம் கஷ்டம் இருந்தாலும் மனிதன் உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு நம்ம அழைக்கிறான்னு சொல்றான் இல்லையா? இவனை மறந்து வாழ்றோம், மறுத்து வாழ்றோம், பெருமையில வாழ்றோம், போராமையில வாழ்றோம், மகிழ்ச்சியில வாழ்றோம். ஆனால் எப்போ வரோம்? இரண்டு முகம் திரும்புகிறோம். நம்ம ஒரு துன்பம் வரும், கஷ்டம் வரும்போது உடனே திரும்புவதில்லை. நம்ம பல மருத்துவம் பார்க்குறோம், பல பேர்ட்ட உதவி தேடி பார்க்குறோம். நம்ம அறிவு தோற்று போகுது, உறவுகள் விலகி போகுது, வியாபாரம் நொடிச்சு போகுது. இப்போ வேறு வழி இல்லாமல் திரும்புகிறோம். உடனே திரும்புகிறோமா? வேணும்னு சொல்கிறேன், உங்களுக்கு துன்பமோ கஷ்டமோ எவ்வளோ திரும்புறீங்க. நான் சுகத்தை கொடுத்தா என்னை எப்படி திரும்பிடுறீங்க? அப்போ எது பக்கம் திரும்பினோமே? துன்பம் கஷ்டம் வரும்போது இரவு திரும்ப மாதிரி சுகமும் நல்லா இருக்குமோ அவங்க தான் திரும்பி இருக்கணுமா இல்லையா? அப்போ சோதனை வரும்போது சைத்தான் அழகாக காட்டுறேன்னா அழகாக காட்டுறான், இறைவனுக்கு இணை வைக்க தோன்றான். அந்த இணைவுல வந்து விலகணும், அவ்வளோதான். அப்போ இறைவனை தவிர யாரும் நம்பக்கூடாது. என் துன்பத்து கஷ்டம் நான் தான் காரணம். இறைவன் நாடி தான் துன்பம் நீங்கிறோம், நோய் நீங்கிறோம், வறுமை நீங்கிறோம், அமைதி சுகமும் நமக்கு நிலைச்சி நிற்கும்ன்றதை நம்ம இறைவன் கேட்கணும். நிலைச்சி வைங்க, எதை விரும்புகிறோம் நிலைச்சி வைங்க கேட்கணும் இறைவன். 27:65 நீர் கூறுவீராக, அல்லாவை தவிர்த்து வானங்களில் பூமியில் இருப்பவர்கள் எவரும் மறைவானவற்றை அறிய மாட்டார்கள். அல்லாவை தவிர்த்து வானங்களில் பூமியில் இருப்பவர்கள் எவரும் மறைவானவற்றை அறிய மாட்டார்கள். இன்னும் எப்போது எழுப்பப்படுவார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். மறைவானது அறிஞ்சது யார்? இறைவன் தானே. நாளை தினம் மறைவானது, அடுத்த நிமிஷம் மறைவானது. யார் அறிஞ்சவனா இருக்கான்? இறைவன் தான் அறிஞ்சவன் இருக்கான். அடுத்த நிமிஷம் வந்து அடுத்த வாழ்க்கையை நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம்? மனிதர்கிட்ட போய் கேட்குறோம். நான் நல்லா எப்படி இருக்கேன், வாழ்க்கை எப்படி இருக்கும் கேட்குறோமா? வருங்காலம் எப்படி இருக்கும் கேட்குறோமா இல்லையா? இது என்ன கேட்குறான்னா, 1978 மறைவானவற்றை அவன் முயற்சித்து தெரிந்து கொண்டானா அல்லது அருளாடமிருந்து உறுதிமொழி பெற்றிருக்கின்றானா? ஜோசியக்காரனும் ஜாதகாரங்களும் மறைவானவற்றை அவர் முயற்சி தெரிந்து கொண்டார்களான்னு கேட்குறேன். அல்லது அருளாடமிருந்து இறைவனிடமிருந்து உறுதிமொழி எதுவும் பெற்றிருக்காங்களா? கிடையாது இல்லையா? அல்லது அவரிடம் மறைவான செய்தி இருந்து அவற்றை அவர்கள் எழுதுகிறார்களா? கேட்குறேன். 52:41 அல்லது அவரிடம் மறைவான செய்தி இருந்து அவற்றை அவர் எழுதுகிறார்களா? இல்லை இல்லையா? 68:47 அல்லது மறைவான விஷயங்கள் அவரிடம் இருந்து அவர்கள் எழுதுகிறார்களா? இறைவன் கேட்குறான், உங்களுக்கு எப்படி தெரியும்ப்பா? நான் தானே படைத்தேன், நான் தான் வாழ வச்சுட்ருக்கேன், திருப்பி நான் தான் மீட்டு கொள்ள போகிறேன். இதுக்கடையில் நீங்கள் யார்? ஜோசியம் ஜாதகம் கணிக்கிறவங்களாம் யார்? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களே எப்போ எழுப்பப்படுவீங்கன்னு தெரியாது. நாளைக்கு நீங்கள் எங்கே இறப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றொரு வாழ்க்கை கணிக்கிறோமா இல்லையா? அப்போ இது இணைப்பு தானே. இறைவனை மறந்துட்டு எங்கே போகிறோம்? சைத்தான்கள் கேள்விப்பட்டதெல்லாம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. யாருமே சைத்தான் இறங்கிட்டாங்க சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறான். அவர் கேள்விப்பட்டதெல்லாம் போடுறாங்கன்னு சொல்கிறான். இந்த ஜோசிச்சு அதெல்லாம் படிச்சுட்டு வரதான், ஞானத்தில் பேசுறதில்லை. இது நிறைய புக் இருக்குது, அதெல்லாம் படிச்சுட்டு அதை சொல்கிறாங்க. எல்லாம் ஃபுல்லாக படிச்சாலும் படிக்கல. இதை படிச்சதுன்னு என்ன அர்த்தம்? எதை எழுதி வச்சதுன்னா என்ன? அவங்க கற்பனை எழுதி வச்சிருப்பாங்க, இவங்க படித்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதில் மறைவான விஷயங்களே அவரிடம் இருந்து அவர்கள் எழுதுகிறார்களான்னு கேட்குறேன். 72:25 நீர் கூறும் உங்களிடம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது சமயமா அல்லது என்னுடைய இறைவன் அதற்கு தவணை ஏற்படுத்துகின்றான் என்பதை நான் அறிய மாட்டேன். இதுதான் மறைவானது. அவனை தவிர அறிய முடியாது, அவனை தவிர அறிவிக்க முடியாது. அதனால என்ன சொல்ல, நீர் கூறும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது, உங்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டது என்பதை அது சமயமா உங்களுக்கு பக்கமா இருக்குதா அல்லது என் இறைவன் அதற்கு தவணை ஏற்படுத்துகிறான் என்பதை நான் அறிய மாட்டேன். அதனால இறைவன் மட்டும் தான் மறைவான அறிந்தவன். நமக்கு விருப்பமாக கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை விரும்புகிறோம், அதை நம்பிடணும். அப்போ நம்ம துன்பது கஷ்டத்துக்கு என்ன காரணம்? நம்முடைய செயல் தான். எதை விரும்புகிறோமோ அதில் வாழணும், எதை விரும்புகிறோமோ அதை நம்பணும். அப்போ துன்பமும் கஷ்டம் வரும்போது என்ன செய்யணும்? இறைவனுக்கு திரும்புகிற மாதிரி சுகமாக இருக்கும்போது இறைவனுக்கு திரும்பி அது நன்றியோடு இருக்கணும்.
நம்பிக்கையோட இருக்கணும். நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டு நம்பிக்கொண்டு தான் உங்கள் வேலை செய்யல எல்லாம் நல்லா படைப்போன்னு கேட்குறேன். கொடுத்ததுக்கு நன்றியோடனும் கொடுக்க விரும்புவதற்கு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை வேலை செய்ய நல்லா லாபம் ஆகிட்டு ஒரு லாபம் அவனுக்கு கிடையாது. அதனால் நம்முடைய துன்பம் கஷ்டம் நமக்கு தான் நம்ம கரெக்டாக செஞ்சால் நம்பிட்டோம்னு சொன்னால் நம்ம இந்த இணைப்புலேருந்து விளைவிக்கணும். மனிதட்ட போகக்கூடாது. பரிகாரம் கிடையாது. பரிகாரம் எங்கே தெரியுமா? பாவத்துக்கு பரிகாரம் நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்குது, நம்முடைய மனசு தான் இருக்குது. புண்ணியம் எங்கேமோ அங்கே தான் பாவத்துக்கான கூலியும் இருக்குது, பாவத்துக்கான பரிகாரமும் இருக்குது. எங்கே பாவம் இருக்கோ அங்கே தான் புண்ணியத்துக்கான வழிகாட்டுதலும் இருக்குது. அப்போ ஆன்மாங்கிறது மனசாட்சி. யார் மனசாட்சி பண்ணி வாழ்கிறாங்களோ அவருக்கான கூலி நன்மையாக தான் இருக்கும். யார் அந்த ஆன்மா தவற விட்டாங்களோ அவருக்கான கூலி தீமை தான் இருக்கும். அதை இணைப்பு பாவத்தை பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்கிறான். பெரும்பாலான பாவத்தை மன்னிச்சுங்கிறான். இணைக்கிற பாவத்தை மன்னிக்கும். இணைப்புனா என்ன? அவனே என்னை வாழ வைக்கிறான்னு சொன்னால் இதுதான் என்னை வாழ வைக்கும், இப்படி தான் நான் வாழ்ந்துருவேன், இது கூட நான் வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறது இணைப்பு. அப்படிதானே? அப்போ யாராலும் கணிக்கவே முடியாது. ஒரு உயிர் எப்போ பிறக்கும், அந்த உயிர் எப்போ இறக்கும் கணிக்க முடியாது. அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு கேட்பாங்கல்ல, ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த நல்லவனாவானா கெட்டவனாவானா இறைவனுக்கு தெரியுமான்னு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவோம் எல்லாரும்? அது எப்படி இறைவனுக்கு தெரியாமல் இருக்கும்? ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இப்போ இந்த குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தை நல்லவனாவானா கெட்டவனாவானா? இவன் நல்லவனா கெட்டவனா கடவுள் தெரியுமானா தெரியும் தான் எல்லாம் சொல்லுவான். அப்படிதானே? அப்போ இறைவன் அவன் கெட்டவன் சொன்னால் அப்பயே அழிச்சிடலாம்ல, நல்லவனா அப்பயே எடுத்துக்கலாம்ல. ஏன்னா இதுக்கப்புறம் விட்டா இவன் கெட்டவனா மாறிடும். அப்போ இறைவன் ஒரு காலத்தை அவனை கொடுத்துருவான். இறைவன் முந்துறது இல்லை இல்லையா? இப்போதான் படைக்கப்பட்டிருக்கு. எந்த பாவமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை, எந்த தீமையும் இல்லை, பிளாங்காக படைக்கப்பட்டிருக்கு. இப்போ அவன் செயலின் காரணமாக, அந்த காலத்தின் அடிப்படையில் அவன் செயலின் காரணமாக தான் நன்மை தீமை கொடுக்கப்படும். அப்போ இறைவன் யாருக்கு அணையம் செய்யறதில்லை இல்லையா? எப்படி எக்ஸாம் ஹாலில் பேப்பரையும் கொடுத்துட்டு மார்க் லிஸ்ட்டும் கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? நான் எழுதவே இல்லை, நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள மார்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, இதில் பாதி பாஸ்ன்னு இருக்குது, பாதி ஃபெயில் இருக்குன்னு எப்படி கஷ்டமாக இருக்குமா இல்லையா? ஃபெயில் ஆக போகிறோம்னு நினைக்கிறவங்களாம் பாஸ் ஆகிட்டாங்க, பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ எழுத நேரம் கொடுத்துருக்க மாதிரி இறைவன் நம்ம காலம் கொடுத்துருக்கான். இறைவன் அவசரப்படுறதில்லை. அந்த காலத்தின் அடிப்படையில் நான் நன்மை தீமை அறிவிக்கப்படுது. அப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய எண்ணமும் நன்மையாக இருக்கும் பட்சம் நன்மையான கூலி இருக்கும், தீமையாக இருக்கும் தீமையான கூலி. இவ்வளோதான். யாருமே பழி சுமத்த வேண்டாம், இறைவன் மீதும் பழி சுமத்த வேண்டாம். என் துன்பத்துக்கு நான் தான் காரணம், என்னுடைய கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம், என் வறுமைக்கு நான் தான் காரணம், என் நோய்க்கு நான் தான் காரணம், எல்லாம் என்னுடைய செயல் தான். அதே நான் சுகம் கிடைச்சுன்னா அந்த சுகத்துக்கு இறைவனுடைய கருணையும் இறக்கும் தான் காரணம். ஏன்னா நம்ம நல்லவன் கிடையாது, பாவம் செய்யாமல் கிடையாது. இறைவன் மன்னிச்சு வாழ வச்சுருக்கான். அவன் தவற உணரும் போது இறைவன் மன்னிக்கிறான், திருத்திக்கும் போது இறைவன் மன்னிக்கிறான். வருடத்தில் ஒரு முறை இருமுறை உங்களுக்கு சோதிக்காமல் இல்லைங்கிறான். ஆனால் நீ மீள்வதும் இல்லை, திருந்துவதும் இல்லைங்கிறான். சரியா? அதனால் இந்த மூட நம்பிக்கை விடுபடணும். எங்கள் இறைவனே, நாங்கள் உண்மையை நம்பிக்கொண்டவர்களாக, உனக்கு இணை வைக்காதவர்களாக, இந்த மூட நம்பிக்கையிலிருந்தும் சைத்தானை வழிபடுவதிலிருந்தும் படைக்கப்பட்ட பொருளை வழிபடுவதிலிருந்தும் எங்களையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மரணமும் எங்களுடைய தொழிலும் எங்களுடைய குர்பானி உனக்குரியதாக ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமாக நீ எங்கள் மீது இறக்க முடியும் கருணையாலும். எல்லா பகலும் அல்லாஹ் புரியும்.